எடுக்கட்டும், அவர் வீடியோ எடுப்பார். சத்தமாக பேசுங்க. கை எடுக்காங்க. அந்த டோப்னா கூட தலை இல்லை, அதனால அதனக்காக கட்சி பச்சை அதில் பச்சை பக்கம் அது என்ன இவ்வளோ கட்சி பணிகளை நான் செஞ்சேன்னு சொல்லுவேன். கட்சிக்காக நான் இவ்வளோ பணிகளை சொல்லுவேன். நான் தென்பலில் குடியிருக்கேன். ஓடப்பட்டி பேரூராட்சி. நான் 89லேருந்து நான் கட்சியில் இருந்து ஒரு ஒன்றிய பெருமையாக இருந்தேன். திமுகவில் ஒன்றிய பெருமையாக இருந்தேன். அதுக்கு வரை செயலாளர். இப்போ கவுன்சிலராக இருக்குது. இப்போ நடப்பு கவுன்சிலராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி 2006லேருந்து 11 வரை கவுன்சிலர். 2024 டிசம்பர் லாஸ்ட் 29 ஜனவரிக்கு 1 நாள் முன்னாடி 24 நான் ஓடப்பேட்டிலேருந்து தெம்பள்ளி வரும்போது கீழே விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே காணா வழக்கில் செய்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா இருந்துட்டு டிஸ்சார்ஜ் நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சொல்லணும் அங்கே ஒன்றும் எனக்கு உடம்பு முடியலை. கழுத்தெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. பழையபடி தனியார் ஆஸ்பத்திரியில் பிரிட்டியில் போய் அட்மிட் ஆகி அங்கே ஒரு 22 நாள் இருந்துட்டு அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டாங்க. எனக்கு வசதி இல்லாதனால பேசாமல் அன்னைக்கு இருந்து வீட்டில் எனக்கு எந்த பொருளாதாரமும் இல்லை. எனக்கு ஒரு வீடு மட்டும்தான். அன்னைக்கு இருந்து கட்சியில் தான் இருக்கேன். கட்சியிலே போய் கட்சியிலே தான். எனக்கு எந்த பொருளாதார வசதி இல்லை. வாழ்வாதாரம் சம்பளம் போடுறோம். எங்கள் அம்மா 75 வயசு ஆகுது. எங்கள் அம்மா தான் எனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, எனக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு எனக்கு உதவி செய்யணும். நான் கட்சி நிர்வாகிகிட்ட எல்லாம் சொன்னேன். இது நாள் வரை யாருமே என்னை தொடர்பு வைக்க முடியல, பார்க்கவும் முடியல. அதனால் என் குடும்பம் எல்லாமே முடங்கி போய் எந்த இதுவுமே இல்லை. எனக்கு பிள்ளைய கூட யாருமே பார்க்குறது இல்லை. பிள்ளைய சொந்த பந்தம் கூட நான் வீட்டு மனைவி யாருமே பார்க்குறது இல்லை. எங்கள் அம்மாவே எனக்கு சாப்பாடு போட்டுட்டு என்னை கவனிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வாழ்வாதாரம் மாதிரி பண்ணணும். எனக்கு வாழ்வாதாரம் இருக்கேன். பொருளாதாரம் இப்போ அன்னைக்கு இருந்து நான் வெளியே நடக்க முடியாத அளவுக்கு வீட்டிலேயே தான் இருக்கேன். எனக்கு இந்த பொருளாதாரம் நான் நடக்கிறதுக்கு எனக்கு மருத்துவமனை வசதி செஞ்சு எனக்கு கொடுக்குமாறு முதல்வர் அவர்களுக்கு எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தங்கத்தாய்.
மகனுக்கு யார் பார்க்க யாரும் இல்லை. நான் போயிட்டு என் மகனுக்கு யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. இதிலிருந்து என் மகனுக்கு ஏதாவது விடுவிக்கணும்.